விடுதலை அருளும் விசுவாசம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மத்தேயு 15:28. ஆபிரகாம் லிங்கனின் நாட்களில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு சிறுவனை சிறைபிடித்து தேச துரோகி என்று குற்றம் சாட்டி சுட்டுக் கொள்வதற்காக வைத்திருந்தார்கள். அந்த சிறுவனின் தகப்பன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஆபிரகாம் லிங்கனிடம் வந்து தன் மகனை மன்னிக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டே வந்தார். அதே நேரத்தில் இராணுவ கோர்ட் அவனை விடுவிக்கக்கூடாது என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு அறிவுறுத்தி வந்தது. ஒரு நாள் அந்த சிறுவனின் தகப்பன் கண்ணீரை கண்ட ஆபிரகாம் லிங்கன் தகப்பனிடம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்கள் மகனை விடுதலையாக்குவேன், நீங்கள் போகலாம் என்றார். ஆனால் அந்த தகப்பனும் நம்பிக்கை வராமல், நான் போன பின்பு நீங்கள் மகனை சுட்டு கொண்டு விட்டால் என்ன செய்வது? ஆபிரகாம் லிங்கன் பொறுமையுடன், உங்கள் மகன் மெந்துசலா வயது வரை வாழ்ந்த பிறகு கூட நான் சுட்டுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி தனது வாக்கின்படி அவனை விடுதலையாக்கினார். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை என்னும் அஸ்திவாரத்தின் மேல் ஊன்ற கட்டப்பட்டதாக அமைய வேண்டும். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தைப் போல் இருப்பார்கள். சாதகமான சூழ்நிலையில் நம்புவது மட்டும் போதாது, பாதகமான சூழ்நிலையிலும் கடவுளை நம்புவது அவசியமானது. அந்த நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருப்பது அதைவிட அவசியமாகும். இங்கே இந்த பெண்ணோ தன் மகளின் விடுதலைக்காய் செயல்படுகின்றாள். அது அவரால் மட்டுமே முடியும் என்பது உறுதியாய் இருந்து பின்தொடர்கின்றாள், பயனடைகின்றாள். விசுவாசம் விடுதலையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாமும் இச்சூழலிலும் அசைவுறாதபடி உறுதியாக நிற்போம். என்னை விடுவிக்கும் விடுதலையாளர் என்னோடு இருக்கின்றார், ஆகவே எந்த ஆற்றலும் அவரது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ரோமர் 8:36 என்ற பவுலாரின் வலிமையை போன்று நிலைத்திருந்து விடுதலையை அனுபவித்து மகிழ்வோம். ஜெபம். உன்னதமான கடவுளே, நாங்கள் நடக்கும்போது தடுமாறி விழாதபடி நீர் எங்களை தாங்கி பிடிக்கின்றீர் என்பதை உணரச் செய்யும். எதிர்காலத்தில் விசுவாசத்தில் வளரவும் அருள் செய்யும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.